நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ என்னன்றது புரியுங்க. புதுசா வரவங்களுக்கு நான் என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் பழனி முருகருக்கு 48 நாள் விரதம் இருக்கேங்க. டெய்லி நம்ம வீட்ல பூஜை பண்ணி திருப்புகழ் பாடுவோம். 21வது நாளும் 22வது நாளும் நம்ம ஆன்மீக பயணமா திருப்பதி வரைக்கும் நம்ம பயணம் பண்ணியிருக்கோங்க. போற வழியில ஸ்ரீ வீரராகவ பெருமாள் டெம்பிள், திருத்தணி, ஆந்திரால இருக்கிற ராமகிரி காலபைரவர் கோவில், அதுக்கப்புறம் திருப்பதியில அடிவாரத்துல இருக்கிற பத்மாவதி தாயார் டெம்பிள், இந்த கோவிலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம விசிட் பண்ணிருப்போங்க. இப்போ உங்களுக்கு கண்டினியூட்டி என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முடிச்சுட்டு வெளியே தரிசனம் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். நைட்டு இப்போ டின்னர் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் பிளான் இருக்குங்க. மார்னிங் என்ன பிளான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். நேற்று நைட்டு நம்ம பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா மேலே திருப்பதிக்கு போக போகிறோம். மேலே போனதுக்கப்புறம் எங்கெல்லாம் போகிறேன் அப்படின்றத சொல்கிறேங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி டே 22. நம்ம திருப்பதிக்கு மேலே நம்ம போனதுக்கப்புறம் திருப்புகழை படிப்போம் அண்ட் எங்கெல்லாம் சுற்றுறோம் அப்படின்றதையுமே பார்ப்போம். மலை ஏறதுக்கு முன்னாடி டிஃபனை முடிச்சலான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கைந்திப்புல டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டிக்கு ஏறலாம் செக் பண்ணிவிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோங்க. பேக் செக்கிங் கீழே ஃபுல்லாக A to Z செக் பண்ணுவாங்கங்க. பேக்லாம் செக் பண்ணிட்டாங்கங்க, நம்மளையும் செக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து மறுபடியும் காரில் போக வேண்டியதான். மலை மேலே ஏறிட்டு இருக்கோங்க. இப்போது உச்சிக்கு போயிடுவோம். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மங்கீஸ்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, வைல்டு அனிமல்ஸ். மேலே வந்துட்டோங்க. வெயில் கொளுத்துது. மேலே திருப்பதியில் காரை பார்க் பண்ணிட்டோங்க. நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு மேலே வந்துட்டோங்க. திருப்பதிக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே மெமரிஸாக உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்கள் எல்லாருக்குமே நான் கோபுர தரிசனம் காட்ட போகிறேன். இதை தொடர்ந்து நம்ம அப்படியே அன்னதானம் போய் சாப்பிட போகிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம பாப விநாசனம் போக போகிறோம். இங்கேருந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓ மை காட், கீழே மாற்றிட்டாங்க பாருங்களேன். சூப்பராக பண்ணிட்டாங்கங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கீழே செட்டு போட்டாங்க, தெரியுது பாருங்கள். விமானம் பெருமாளோடது, அப்படியே கோபுரம் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான தரிசனங்க. திருப்பதியில் பெருமாளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் போகிற இடம் பார்த்தீங்கன்னா அன்னதானம். ஆமாங்க, உண்மையிலே அன்னதானம் இங்கே சிறப்பாக போகும், சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் போனீங்க அப்படின்னா இந்த அன்னதானத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு வாங்க. நல்லா ஸ்மெல் வருதுங்க, சாம்பார் ஸ்மெல் வருது. போயிட்டுருக்கோம். கரெக்டாக போய் கனெக்ட் ஆகும். சாப்பிட்டுட்டு என்னன்றதை பார்ப்போம்.
சரி சரி பேசணும். ஒன்று 4 நேரா வழியே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பதிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்கங்க. திருப்பதியில இந்த அளவுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு அப்படின்றது நிறைய பேர் வந்து இன்னும் தெரியாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பதியில சுற்றி இருக்கிற பாப விநாசனம், ஆகாச கங்கா, ஜப்பாலி ஹனுமான் டெம்பிள், வேணுகோபால சுவாமி டெம்பிள் இதுக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோங்க. இதை தவிர்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கு. பட் நான் போன இடம் இந்த 4 இடம். ஸோ இந்த 4 இடத்தையுமே என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்க. நம்ம அதில் முதலாக போக போகிறது இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாப விநாசனம். நம்ம இப்போ அங்கே வந்துட்டோம், உள்ளே போயிட்டு இருக்கோங்க. இந்த பாப விநாசனம் திருமலா திருப்பதியிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்க கண்டிப்பாக வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓன் வெஹிக்கிளில் வரவங்க கம்மியாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரல, நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு பேக்கேஜாகவே இருக்குங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் 120 ருபீஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த 6 கோவிலுக்குமே பஸ்லேயே நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாங்க. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஜீப் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குங்க. பஸ்ஸை விட உங்களுக்கு 30 ரூபா பெர் ஹெட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க, 150. இதுலேயுமே நீங்கள் வந்துட்டு போயிட்டு இங்கே இருக்கிற எல்லா கோவிலுக்கும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த கோவில்களெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா வண்டியை பார்க் பண்ண இடத்துல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு மினிமம் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நியர்பை வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த பாப விநாசனமே எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் நம்ம நடந்து தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போகிறது ஒருத்துன்னு நான் சொல்லுவேன். போகிற 2 வழியிலையுமே கடைகள் இருக்கும், பார்த்துட்டே போகலாம். அதுக்கப்புறம் அருமையான ஒரு குட்டியான ஒரு ஃபால்ஸ் வரப்போகுதுங்க. இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸில் நீங்கள் வந்துட்டு குளிக்கலாம், அனுமதி இருக்குது. பக்கத்துலேயே வந்து கோவிலும் இருக்குது. தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக மறுபடியும் இங்கேருந்து இன்னொரு டெம்பிளுக்குமே நம்ம வந்து போகலாம். ஸோ டோட்டலாக வந்து இந்த எல்லா கோயிலுமே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு மினிமம் ஒரு கோயிலுக்கு 1 ஹவரும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் 4 to 5 ஹவர்ஸில் ஓவரால் இந்த 6 டெம்பிள்ஸுமே நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியும். இந்த கோவில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி திருமலாலே அமைஞ்சிருக்கனால ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்க. அவ்வளோ அமைதியாகவும் ரம்மியமாகவும் இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற பகுதி எல்லாமே. இப்போ நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக பாப விநாசனத்துக்கு வந்துட்டோங்க. நான் சொன்னேன் பாருங்கள், இந்த 6 இடத்துல தண்ணி வந்து ஃபால்ஸ் மாதிரி விழுகுங்க. இங்கே நீங்கள் குளிக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப விநாசனம் டேம் இருக்குது. ஸோ அந்த தண்ணி தான் இங்கேயுமே வருது. இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதை நீங்கள் அங்கே போய் அனுபவிச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிறது என்னன்றது உங்களுக்குமே புரியும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க, பாப விநாசனம்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. அந்த டேமில் தான் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. அங்கேருந்து தான் இந்த தண்ணி எல்லாமே வந்து நம்மளுக்கு திறந்து விடுறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக ஃபால்ஸ் மாதிரி வருதுங்க. நம்ம இப்போ பாப விநாசனத்தில் நல்லபடியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் நம்ம அடுத்த கோயிலுக்கு போக போகிறோங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அனிமல்ஸான மங்கீஸ், ஸ்குரல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். இங்கே இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணாதீங்க, இங்கே அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருப்பாங்க. இங்கே யாரோ நான் போகும்போது ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜஸ்ட்டு நான் உங்களுக்காக நான் எடுத்து காமிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் போகும்போது இந்த மாதிரி பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, ரசிச்சிங்களா அப்படின்னு மட்டும் இருங்க, அதுதான் நம்மளுக்குமே சேஃபு. இப்போ நம்ம இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோங்க.
இதுதாங்க நான் சொன்ன பஸ்ஸு, அந்த பேக்கேஜில் கவர் ஆகிறது. எல்லா டெம்பிள்ஸையுமே ஒரே வீடியோவில் காமிச்சோம் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போகுன்றதுனால அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்தடுத்த கோயிலுக்கு நம்ம வந்து போக போகிறோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் பார்க்கலாம்.